கும்பத்துல ஒரு நண்பன் இருந்தாலே உங்களுக்கு அவ்வளோ சிறப்பு அப்படிங்கிறாங்க. ஏன்னா கும்பம்ங்கிறது நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடாது. இது மேஷத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் அல்லாமல் பொதுவா. இந்த பூமியில் பிறந்த அத்தனை மனிதர்களுக்குமே அந்த கும்பம் என்பது அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு பாவமாக அமைகிறதுனால அந்த கும்பம்க்கு எப்பவுமே ஒரு தனி சிறப்பு தான், விசேஷம். இப்போ அதில் ஒரு கிரகம் இருந்தால் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நிறைய பேருக்கு 11ஆம் இடத்துல கிரகம் இருக்கும், சில பேருக்கு காலி இடமாக இருக்கும். முதல்ல காலியாக இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத சொல்லுங்க. பிறகு நம்ம நவகிரகம் ஒன்னொன்னா அதில் அமரும் பொழுது அவங்களுக்கான சாதக பாதக பலன்கள் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம கிரகங்களை வச்சு பார்க்கும்போது அப்பவும் என்ன ஆகும்னா இது ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறுபடும். இப்போ எல்லாருக்குமே ஒரே மாதிரி எல்லா கிரகங்களும் வேலை செய்யாது. இப்போ மேஷத்துக்கு அங்க அந்த 11ஆம் இடத்துல சூரியன் போய் உட்கார்றாரு அப்படின்னா அது மேஷத்துக்கு பஞ்சமாதிபதியாகி அவர் 11இல் அப்படின்னு வரும்போது மிக சிறப்பான ஒரு அமைப்பா நீங்க சொல்லலாம். ஏன்னா ஜென்ரலாவே சூரியனுக்கு 11ஆம் பாவம் அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த பாவம். அந்த மேஷத்துக்கு அவர் பஞ்சமாதிபதி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துல போய் அங்க உட்கார்றாரு. பேரு புகழ், முன்னோர்கள் மூலமாக வரக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள் இல்லை சொத்து எதுவாக இருந்தாலும் தே ஆர் பிளெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி குழந்தைகள் மூலமாக நன்மைகள், குழந்தை மூலமாக நிறைய அதிர்ஷ்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். இது மேஷத்துக்கு பொருந்தும்.